நீங்க யாருக்கு உண்மையா இருக்கீங்களோ ஒரு நாள் அவங்களே உங்களை சீரியஸா எடுத்துப்பாங்க. நம்ம சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, எல்லாருக்குமே உண்மையா இரு, மனசுல தோன்றத சொல்லு, இதெல்லாம் ஓகே தான், பட் ரியல் வேர்ல்ட்ல போராடணும்னா இதெல்லாம் செட்டே ஆகாது. இத நான் அடிபட்டு தான் கத்துக்கிட்டேன். ரெண்டு விஷயம். ஒன்னு, லூஸ் இன் பப்ளிக், வின் இன் பிரைவேட். நீங்க வளர்றீங்கன்னா அதுக்குன்னு பெரிய காரு, பைக்கு இதெல்லாம் வாங்கி ஷோ காட்டணும்ன்ற அவசியமே இல்லை. உண்மையான ஃபிளெக்ஸ் என்னன்னு தெரியுமா? வெளியில பாக்குறவங்க இவன் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சைலண்டா அதுக்கான வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட், கண்ட்ரோல் யுவர் டங் அண்ட் இன்டென்ஷன். உன் பேச்சு தான் உன்னை ஸ்ட்ராங்கும் ஆக்கும், வீக்கும் ஆக்கும். நீ என்ன பேசணும்னு ரொம்ப யோசிச்சு பேசு, வார்த்தையை மட்டும் விட்டுறாது. இங்க பாரு, நீ ஒரு இன்டர்வியூக்கு போற, உனக்கு பிடிக்காத ஒரு வேலையை பண்ண சொல்றாங்க. பிடிக்கலனா கூட பரவாயில்ல, அந்த வேலையை செஞ்சு கிடைக்கும். இதனால இப்போ ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு, நீ நினைச்ச வேலை கிடைக்கும், ஏன்னா உன்னோட இன்டென்ஷன்ஸை நீ கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்ட. செகண்ட், இதனால லேட்டரா அந்த சிச்சுவேஷனை மாத்துற கெப்பாசிட்டி உனக்கு வரும். ரொம்ப சிம்பிள். நீங்க எவ்வளோ அன்ஸ்போக்கனா அன்பிரடிக்டபிளா இருக்கீங்களோ அவ்வளோ தனியா தெரியும். கூட்டத்தில் இருந்தாலும் தனியா விளையாடிப்பாரு, ஆட்டமே வேற மாதிரி இருக்கும்.